Children, welcome to science class. Now we are going to see a new topic, lesson number 2, force and pressure. So first we see the unit number 2, force and pressure. So in that learning objectives are understand the concept of force and its effects, differentiate thrust and pressure, understand the characteristic of atmospheric and liquid pressure, apply Pascal's law in day-to-day life, understand the Apply the Pascal's law in day-to-day life, understand the applications of surface tension and viscosity, analyze friction in rest and motion, know about the ways of increasing and decreasing friction, solve numerical problems related to force and pressure. So first we see the introduction part. So in this introduction, we see many objects in our day-to-day life. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸை நம்மளை சுற்றி பார்க்குறோமா. அதில் சில ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது, சில ஆப்ஜெக்ட்ஸ் மூவபிளில் இருக்குது, அதாவது மூவிங்கில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சில கார்ஸ் வந்துட்டு என்ன இருக்குன்னா ரெஸ்ட்டில் இருக்கும், சில பேர் சைக்கிளில் மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ த சைக்கிள் இஸ் மூவபிள், கார் இஸ் அட் ரெஸ்ட். ஸோ அப்படி சொல்கிறோம். ஸோ சம் ஆஃப் தெம் ஆர் மூவிங் அண்ட் சம் ஆஃப் தெம் ஆர் அட் ரெஸ்ட். எ பால் அட் ரெஸ்ட் மூவ்ஸ் வென் இட் இஸ் கிக்டு. இப்போ ஒரு பால் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அந்த பாலை நம்ம உதச்சோம் அப்படின்னா அது வந்து என்னாக ஆரம்பிக்கும், மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வென் வி புஷ் ஆர் புல் ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட் தே பிகின் டு மூவ். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மேலே ஒரு புஷ் இல்லைன்னா அதாவது தள்ளுறோம் இல்லைன்னா இழுக்கிறோம், அப்படி பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னாக ஆரம்பிக்குது, இட் பிகின் டு மூவ், அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிக்குது. This push or pull is called force. இந்த புஷ் இல்லைன்னா புல்லை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. எ ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் எ பர்டிகுலர் ஏரியா. அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அந்த ஃபோர்ஸ் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, இட் ப்ரொடியூசஸ் அ ப்ரெஷர். ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் எ பர்டிகுலர் ஏரியா ப்ரொடியூசஸ் ப்ரெஷர். ஃபார் எக்ஸாம்பிள், வென் வி fasten a nail on the wall, அதாவது நெகத்தை கொண்டு போய் நம்ம அந்த வாலில் பதிய வச்சோம் அப்படின்னா அந்த நெகத்தோட அச்சு வந்து அதில் அப்படியே அந்த ப்ரெஷர் வந்து அந்த வாலில் எக்ஸர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், வென் வி fasten a nail on the wall, pressure is exerted. நாட் ஓன்லி சாலிட்ஸ், அதாவது இப்போ வால் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, சாலிட்ஸில் மட்டும் கிடையாது, கேஸஸ் அண்ட் லிக்விட்ஸில் கூட, லிக்விட்ஸ் ஆர் ஆல்சோ எக்ஸர்ட் ப்ரெஷர். ஸோ வாட்டர்லையாக இருக்கட்டும், ஆயிலையாக இருக்கட்டும், இல்லை கேஸஸ் காற்றுலையாக இருக்கட்டும், கண்டிப்பாக அது வந்து என்ன பண்ணும், ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஓன்லி சாலிட்ஸ், ஆல்சோ கேஸஸ் அண்ட் லிக்விட்ஸ் ஆல்சோ எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் எக்ஸர்டட் பை லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் ஃபைண்ட்ஸ் அப்ளிகேஷன் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ். ஸோ இந்த ப்ரெஷர் எக்ஸர்ட் லிக்விட்ஸ்லேயும் கேஸஸ்லேயும் எக்ஸர்ட் ஆகக்கூடிய ப்ரெஷரோட அப்ளிகேஷனை நிறைய ஃபீல்ட்ஸில் நம்ம பார்க்குறோம். ஒன்று ஹைட்ராலிக் லிஃப்ட் அண்ட் ஹைட்ராலிக் பிரேக் ஆர் ஒர்க்கிங் டியூ டு லிக்விட் ப்ரெஷர். ஹைட்ராலிக் பிரேக் இல்லை ஹைட்ராலிக் லிஃப்ட் இது எல்லாமே எதுக்கு கீழே ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒர்க்கிங் டியூ டு. ஸோ ஹைட்ராலிக் லிஃப்ட் அண்ட் ஹைட்ராலிக் பிரேக் ஆர் ஒர்க்கிங் டியூ டு லிக்விட் ப்ரெஷர். இது ரெண்டுமே வந்து லிக்விட் ப்ரெஷரில் ஒர்க் ஆகுதுமா. இன் திஸ் லெசன் யூ வில் ஸ்டடி அபவுட் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். இந்த லெசனில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம், ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். யூ வில் ஆல்சோ ஸ்டடி அபவுட், அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி, ஃப்ரிக்ஷன், இது எல்லாமே நம்ம முன்னாடியே படிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ ஃபோர்ஸ்னால் என்ன, ப்ரெஷர்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நத்திங் பட் புஷ் ஆர் புல் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம புஷ் பண்ணுறோமோ இல்லை புல் பண்ணுறோம், இழுக்கிறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, அந்த இடத்துல இருந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ். ஸோ இப்போ இதை தான் வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே சில ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வி டூ ஸோ மெனி ஆக்டிவிட்டீஸ் இன் அவர் டெய்லி லைஃப் லைக் ஓப்பனிங் ஏ டோரை ஓப்பன் பண்ணுறோம், கிக்கிங் ஏ ஃபுட்பால், ஸ்ட்ரைக்கிங் ஏ கேரம் போர்ட், கேரம் காயினை வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணுறோம். டு டூ தீஸ் ஆக்டிவிட்டீஸ், இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது, வி நீட் அன் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இஸ் நீடட். வெளியிலேருந்து நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஸோ எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இஸ் நீடட்மா. திஸ் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இஸ் கால்ட் ஃபோர்ஸ். ஸோ நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷன் பண்ணாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தேவைப்படுது. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா,
opening a door, kicking a football, striking a carom coin. So external agency is needed. So this external agency is called force. So இந்த external agencyக்கு பேர் தான் வந்து நம்ம force அப்படின்னு சொல்கிறோம். Force can either set an object at rest into motion. அதாவது ஃபோர்ஸ்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை மோஷனில் மூவிங்கில் கொண்டு வர முடியும், இல்லை மூவிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஃபோர்ஸ் கேன் எய்தர் set an object at rest into motion or bring a moving object to rest. It can even change the shape and size of certain objects. So நம்ம வேகமாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ்னால் என்ன ஆகுது, இட் கேன் ஈவன் சேஞ்ச் த ஷேப், அந்த ஆப்ஜெக்டோட ஷேப்போ சைஸையும் வந்து என்ன பண்ணிடுது, மாற்றிடுது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சிக்கு பேர் தான் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மோஷனுக்கு போகுது, மோஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இட் கம்ஸ் டு ரெஸ்ட். இல்லை அப்படின்னா இட் கேன் ஈவன் சேஞ்ச் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த சர்டைன் ஆப்ஜெக்ட்ஸ். சர்டைன் ஆப்ஜெக்டோட சைஸ் அண்ட் ஷேப்பை கூட இதால் மாற்ற முடியும். ஸோ இப்போ ஃபோர்ஸோட டெஃபினிஷன் பார்க்கலாமா? ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் அன் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி which changes or tends to change the state of rest or state of uniform motion of a body. அப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் டென்ஸ் டு சேஞ்ச், அதாவது மாற்றக்கூடியது. நிலையாக ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை மோஷனுக்கு மாற்றக்கூடியது, இல்லை ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கிறத ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரக்கூடிய எக்ஸ்டர்னல் ஏஜென்சிக்கு பேர் தான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இது 2 மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் அன் external agency which changes or tends to change the state of rest or state of uniform motion, state of uniform motion of a body, or அப்படி இல்லை அப்படின்னா the direction of a moving body or the shape of the body. அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம கார் ரன்வேயில் போயிட்டுருக்கு அப்படின்னா சடனாக ஒரு ரைட் டர்ன் வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும், அக்ஸலரேட் பண்ணி அந்த ஸ்டேரிங்கை மூவ் பண்ணும்போது டர்ன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி தி கார் டர்ன்ஸ் ரைட்வர்டு, ரைட் டைரக்ஷனில், ரைட் சைட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போ நம்மளால் இந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி மூவிங் பாடியோட டைரக்ஷனும் அண்ட் ஷேப்பு கூட நம்மளால் மாற்ற முடியும். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் மூவிங் பாடி ஆர் த ஷேப் ஆஃப் அ பாடி. ஸோ ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. இங்கே ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி which has magnitude and direction. இது 2 மார்க் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. It is measured by a unit called Newton. ஸோ அப்போ ஃபோர்ஸோட யூனிட் என்னமா, நியூட்டன். ஸோ once again I read this. Force is defined as an external agency which changes or tends to change the state of rest or state of uniform motion of a body or the direction of a moving body or the shape of a body. Force is a vector quantity which has magnitude and direction. So it is measured by a unit called Newton. Next, effects of force. So இந்த ஃபோர்ஸ்னால என்ன எஃபெக்ட் ஏற்படும், நம்ம வேகமாக ஒரு பொருளை ஒரு ஆப்ஜெக்டை தட்டணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாஸ்டிக் குடம் இருக்குது அப்படின்னா அது நம்ம வேகமாக அடித்தோம் அப்படின்னா அந்த குடம் என்ன ஆயிரும், அதோட ஷேப் அப்படியே மாறிடும். இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, observe the stroke na strike oda past tense the stroke ma. Observe the strokes a batsman in cricket game. So if he wants to hit the cricket ball to a boundary, அதாவது அந்த பவுலர் வீசக்கூடிய அந்த பாலை பேட்ஸ்மேன் பவுண்ட்ரிக்கு அடிக்கணும்னு நினச்சிட்டா அந்த பாலை வந்து எவ்வளோ ஃபோர்ஸோட பேட்டில் தட்டுறாங்க. வரக்கூடிய பாலை பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸோட அந்த பாலை கிக் அடிக்கும்போது என்னாகும், இட் ரீச்சஸ் த பால் ரீச்சஸ் த பவுண்ட்ரி. அப்போ இந்த இடத்துல த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் ஆன் த பால் மஸ்ட் பி கிரேட்டர். அப்போ அந்த ஸ்ட்ரைக்கிங் அந்த பேட் போய் அந்த பாலில் படக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் ஆன் த பால் மஸ்ட் பி கிரேட்டர், ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்போனா தான் அந்த கிரேட்டர் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அந்த பால் வந்து என்னவாகும், இட் ரீச்சஸ் த பவுண்ட்ரி. ஸோ த கிரேட்டர் த ஃபோர்ஸ் you apply on a body, greater will be its effect on it. ஸோ ஃபோர்ஸை நம்ம வேகமாக கிரேட்டராக கொடுக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய எஃபெக்டும் அங்கே அதிகமாக இருக்கும், விளைவுகளும் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு பேட்மேன்
வரக்கூடிய அந்த கிரிக்கெட் பால், பவுலர் போடக்கூடிய அந்த பாலை அவரோட பேட்டில் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ், அந்த பால் நல்ல ஸ்ட்ரைக், அதாவது ஹிட் பண்ணால் அந்த பால் வந்து எங்கே ரீச் ஆகும், பவுண்ட்ரிக்கு ரீச் ஆகும். அப்போ அந்த பேட்டு அங்கே அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப கிரேட்டராக இருக்கணும். அப்படி கிரேட்டராக இருக்கும்போது, ஃபோர்ஸ் கிரேட்டராக இருக்கும்போது அதுலேருந்து ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள், எஃபெக்டும் வந்து எப்படி இருக்கும், அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்சர்வ் த ஸ்ட்ரோக்ஸ் அ பேட்ஸ்மேன் இன் கிரிக்கெட் கேம். இஃப் ஹி வாண்ட்ஸ் டு ஹிட் த கிரிக்கெட் பால் டு த பவுண்ட்ரி, the striking force on the ball must be greater. So the greater the force you apply on a body, greater will be its effect on it. ஸோ இது புரிஞ்சுதுங்களா? அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிக்ஸ் எ மேட்ரிக்ஸ், ஆக்டிவிட்டி 1. ஸோ மேட்ரிக்ஸ் அதில் வந்துட்டு ஆஃப் அ ஷார்ப் பின்ஸ், கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப் பின்ஸ் இருக்குங்களா இந்த இடத்துல. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி டச் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் வந்து என்னென்னா ஷார்ப் பின்ஸ். இந்த ஷார்ப் பின்ஸை மேட்ரிக்ஸ் மேலே வச்சிடுறாங்க. மேலே வந்து என்னென்னா ப்ளோனான பலூன்ஸு. இந்த ப்ளோன்னா ஊதின பலூனை வந்துட்டு அந்த பின்ஸ் மேலே, எல்லா பின்ஸும் படுற மாதிரி அந்த பலூனை அது மேலே வைக்கிறாங்க, பின்ஸ் மேலே. அதுக்கு மேலே ஒரு புக்கு எடுத்து வைக்கிறாங்கம்மா. அப்படி புக்கை வைக்கும்போது அதுதான் சொல்லியிருக்காங்க, ஃபிக்ஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஷார்ப் பின்ஸ் ஆன் எ வுட்டன் போர்டு. ஒரு வுட்டன் போர்டு மேலே மேட்ரிக்ஸ் ஷார்ப்பில் ஷார்ப் பின்ஸை வைக்கிறாங்க. இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரோஸ் அண்ட் காலம்ஸ்னால் வரிசையாக அடுக்கி வைக்கிறாங்கன்னு அர்த்தம், வரிசையாக வைக்கிறாங்க. ஃபிக்ஸ் எ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஷார்ப் பின்ஸ் ஆன் எ வுட்டன் போர்டு இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். டேக் எ பிக் ப்ளோன் அப் பலூன். ப்ளோன் அப்னா ஊதின பலூனை எடுத்து அதை எடுத்துக்கிறாங்க. பிளேஸ் இட் ஜென்ட்லி ஓவர் த பின்ஸ். அந்த பின்ஸ் மேலே கொண்டு போய் வைக்கிறாங்கம்மா. அண்ட் பிளேஸ் அ ஸ்மால் புக் ஆன் த டாப் ஆஃப் த பலூன். அந்த பலூனுக்கு மேலே ஒரு ஸ்மால் புக்கை பிளேஸ் பண்ணுறாங்க. வில் த பலூன் பர்ஸ்ட். இப்போ வந்து அந்த பலூன் என்ன ஆகும், பர்ஸ்ட் ஆகுமா அப்படிங்கிறது கொஸ்டினாக கேட்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ஷார்ப் பின்ஸை உடன் போர்டு மேலே ரோஸ் அண்ட் காலம்ஸில் வரிசையாக அடுக்கி வச்சிடுறாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பிக் ப்ளோன் பலூனை எடுத்துக்கிறாங்க. அந்த பலூனை அந்த பின்ஸ் மேலே ப்ளேஸ் பண்ணுறாங்க. அந்த பலூனுக்கு மேலே ஒரு ஸ்மால் சைஸ் புக்கு எடுத்து மேலே ப்ளேஸ் பண்ணுறாங்கம்மா. இப்போ என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, வில் த பலூன் பர்ஸ்ட். அந்த பலூன் பர்ஸ்ட் ஆகுமா அப்படின்னா, வில் த பின்ஸ் பிரிக் த பலூன். பின்ஸ் பிரிக்னா குத்துமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பலூன், அந்த கீழே இருக்கக்கூடிய பின்ஸ் எல்லாம் பலூனை வந்து போய் குத்துமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, இஃப் யூ பிரிக் எ ப்ளோன் அப் பலூன் வித் அ சிங்கிள் பின். அதாவது ஒரு சிங்கிள் பின்னை வச்சு ஊதின பலூனை ஒரு சிங்கிள் பின்னை வச்சு நம்ம குத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பலூன் வந்து பர்ஸ்ட் ஆகும். இட் வில் பர்ஸ்ட். ஸோ இஃப் யூ பிரிக் எ ப்ளோன் அப் பலூன் வித் அ சிங்கிள் பின் இட் வில் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிக்னா குத்துறதுன்னு சொல்கிறாங்க. பட் திஸ் டிட் நாட் ஹேப்பன் ஈவன் தோ மெனி மோர் பின்ஸ் வேர் பிரிக்கிங் த பலூன். இப்போ வந்து என்னது, இந்த ஆக்டிவிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய பின்ஸ் இருக்குது, அது ஆனால் ப்ரிக் பண்ணிகிட்ருக்கு, அதை குத்துது, அந்த பலூனை போய் குத்துது. ஆனால் என்ன ஆகலை, அந்த பலூன் வந்து உடையவே உடையலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பட் திஸ் டிட் நாட் ஹேப்பன் ஈவன் தோ மெனி மோர் பின்ஸ் வேர் ப்ரிக்கிங் த பலூன். நிறைய பின்ஸ் வந்துட்டு பலூனை ப்ரிக் பண்ணாலும் அந்த பலூன் வந்து என்ன ஆகலையாங்க, பர்ஸ்ட் ஆகலை. என்ன காரணம் அப்படின்னா, a single pin produces a large pressure over a small area. அதாவது சிங்கிள் பின் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்மாலஸ்ட் ஏரியாவில், சின்ன ஏரியாவில் நம்ம அதை வேகமாக குத்தும்போது அது வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பலூன் வந்து பர்ஸ்ட் ஆகுது. ஆனால் இங்கே என்னவாயிருக்கு, பின்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அந்த ஸ்ப்ரெட் ஆகிருக்க பின் மேலே பலூன் போய் பிளேஸ் ஆகுது. அதுக்கு மேலே ஒரு புக் வைக்கிறோம். அப்போது அங்கே சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாகுது. அந்த பின்ஸோட ஏரியா வந்து என்னவாகுதாங்க, அதிகமாகும்போது அந்த ப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய அந்த ப்ரெஷர், பின்னோட ப்ரெஷரு வந்து என்னவாகுது, கம்மியாக இருக்குது. ஸோ பட் வென் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பின்ஸ் பிரிக் எ பாடி, ஈச் பின் எக்ஸர்ட்ஸ் வெரி லிட்டில் ப்ரெஷர். ஒவ்வொரு பின்னுமே வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஷரை தான் வந்து எக்ஸர்ட் பண்ணும் ஆன் த பலூன். ஸோ வென் லார்ஜ் நம்பர் ஆஃப் பின்ஸ் பிரிக் எ பாடி, each pin exerts very little pressure on the balloon as the applied force gets distributed. அப்போ each pin exerts very little pressure on the balloon as the applied force gets distributed. அப்போ அந்த பலூன் மேலே அப்ளை ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்னவாகுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஓவர் அ லார்ஜ் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடிக்கு
டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது அங்கே ப்ரெஷர் வந்து கம்மியாகுது. லிட்டில் ப்ரெஷருங்கிறதுனால அந்த பலூன் வந்து என்ன ஆகாது, பர்ஸ்ட் ஆகாது. ஸோ த பலூன் வில் நாட் பர்ஸ்ட். இப்போ புரிஞ்சுதுங்களா என்னென்னு? கிளியராக புரிஞ்சுதுங்களா? பின்ஸை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ரோஸ் அண்ட் காலம்ஸில் உடன் போர்ட் மேலே. அப்போ அந்த பிரிக்ஸ் மேலே அந்த பின் மேலே நம்ம பலூனை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு பின்னும் வந்துட்டு எக்ஸர்ட்ஸ் ஸ்மால் வெரி லிட்டில் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுறதுனால அந்த இடத்துல ஏரியா வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால அந்த ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அந்த பலூன் வந்து என்ன ஆகலைங்க, பர்ஸ்ட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. ஸோ thus we can conclude, இதுலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம், that the effect of a force depends on the magnitude of the force. என்னது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இது உங்கள் புக்கில். இதுலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம், எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸோட விளைவுகள் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் த ஏரியா ஓவர் விச் இட் ஆக்ட்ஸ். அந்த அளவு, அது எவ்வளோ ஃபோர்ஸ், எவ்வளோ வேகத்தில் எவ்வளோ ஃபோர்ஸ், மேக்னிடியூட்னா அளவை சொல்கிறாங்க. மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஒரு எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கா, மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் இன்னொன்று என்னது, ஏரியா ஓவர் விச் இட் ஆக்ட்ஸ், எது மேலே ஆக்ட் ஆகுது அந்த ஃபோர்ஸ், எந்த ஏரியா மேலே ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ thus we can conclude that effect of a force depends on the magnitude of the force and area over which it acts. The force acting perpendicularly on any given surface area of a body is known as thrust. இதை 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. The force acting perpendicularly, ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிறது பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆச்சுன்னா on any given surface area of a body is known as thrust அப்படின்னு சொல்கிறாங்க. It is measured by the unit Newton. ஸோ thrust அப்படின்னா என்னம்மா, இது 2 மார்க் மார்க் பண்ணிக்கோங்க. The force acting perpendicularly on any given surface area of a body is known as thrust. It is measured by the unit Newton. அடுத்தது ப்ரெஷர். இப்போ புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும் என்ன பார்த்தோங்கிறது? ஃபோர்ஸ்னா என்ன, த்ரஸ்ட்னா என்ன, எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும், எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குமா, மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் ஓவர் ஏரியா ஓவர் இட் விச் ஆக்ட்ஸ், எது மேலே எந்த ஏரியா மேலே எவ்வளோ ஏரியாவில் அது ஸ்ப்ரெட் ஆகுது அதை பொறுத்து எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ரெஷர். So the effect of force can be measured using a physical quantity called pressure. அந்த effect of force எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா ப்ரெஷருங்கிற ஒரு physical quantity யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும். So the effect of force can be measured using a physical quantity called pressure. It can be defined as, இது 2 மார்க் பண்ணிக்கோங்கம்மா. It can be defined as the amount of force or thrust acting perpendicularly on a surface of area of 1 square meter of a body. ஸோ அப்போது it can be defined as, ப்ரெஷரை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கம்மா, amount of force இல்லை அப்படின்னா thrust, ரெண்டுமே ஒன்று தான். amount of force இல்லைன்னா thrust acting perpendicularly on the surface of area. அந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதா, perpendicular-ஆக ஆக்ட் ஆகுது. perpendicularly on a surface of area of 1 square meter of a body. அந்த ஏரியாவோட அளவு 1 square meterனா 1 meter length into breadth அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ surface area 1 square feet அதை தான் சொல்கிறாங்க. So force or thrust acting perpendicularly on a surface of area of 1 square meter of a body. So once again I'll read this. The effect of force can be measured using a physical quantity called pressure. It can be defined as the amount of force or thrust acting perpendicularly on a surface of area of 1 square meter of a body. So pressure equal to thrust or force by area. Pressure equal to என்ன சொல்கிறாங்கம்மா, thrust or force by area, இல்லை force by area னே சொல்லலாம். pressure equal to force by area, P is equal to F by A. The SI unit of pressure is Pascal. The SI unit of pressure is Pascal, named after the French scientist Blaise Pascal. So 1 Pascal equal to 1 Newton meter inverse square.
ஸோ அப்போ ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னம்மா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. எதோட ஃபிசிக்கல் குவான்டிட்டி அது? ஃபோர்ஸ், எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு பேர் ப்ரெஷர். அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கப்பா? இட் கேன் பி டிஃபைன்ட் as the amount of force or thrust acting perpendicularly on a surface of area of 1 square meter of a body. So pressure equal to thrust or force divided by area, that is P is equal to F by A. That is P is equal to F by A. So the SI unit of pressure is Pascal. SI unit of pressure வந்து என்னமா? Pascal, named after the French scientist Blaise Pascal. 1 Pascal equal to 1 Newton meter inverse squared. 1 Newton meter inverse squared. ஸோ இங்கே சம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, pressure exerted by a force depends on the magnitude of the force and the area of contact. Pressure exerted by a force, அதாவது எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எப்படி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்? மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் கான்டாக்ட், அதுதான் சொல்கிறாங்க. ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ப்ராப்ளம் 1 பாருங்கள். த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் அன் எலிஃபண்ட் இஸ் 4000 Newton. The surface area of the sole of its foot is 0.1 meter square. That is length into breadth. Surface area of the sole of its foot is 0.1 meter square. Calculate the pressure exerted by 1 foot of an elephant. Average weight of elephant oda weight எவ்வளோன்னு கொடுத்துறாங்க? 4000 Newton. அப்போ the surface area of the sole of its foot is 0.1 meter square. இப்போ calculate the pressure exerted by 1 foot on an elephant. Average weight of an elephant என்னன்னு எழுதுறாங்க? 4000 Newton. Weight of one leg, force exerted by one leg அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓவரால் வெயிட்லேருந்து டிவைடட் பை 4 பண்ணுறோம். ஸோ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஒன் லெக், 4 legs இருக்கிறதுனால 1 leg. ஸோ 4000 divided by 4 equal to 1000 Newton. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த சோல் ஆஃப் 1 feet equal to 0.1 meter. அதோட லென்த் இன்ட்டு பிரெத் வந்து 0.1 meter square. அப்போ ப்ரெஷர் சொல்லும்போது ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ 1000 by 0.1 சொல்லும்போது 10,000. இந்த ஃபோர்ஸ் இல்லைனா எப்படி எழுதலாம்? அதை 10⁴ Newton meter inverse square, Newton per meter square. ஸோ அப்போ ஈக்குவல் டு 10⁴ Newton meters inverse square. Pressure exerted by one leg of the elephant is 10,000 Newton on 1 square meter. ஸோ 1 square meterல அது எவ்வளோ ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுதோ 10,000 Newton ஃபோர்ஸை வந்து ப்ரெஷரை வந்து எக்ஸர்ட் பண்ணுது. So the effect of pressure can be increased by increasing the thrust. Thrust அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் ஆல்ரெடி. Thrust அப்படின்னா இங்கே என்னென்னு பார்த்தோமா? The force acting perpendicularly on any given surface. அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Thrust அப்படின்னா என்னது? The force acting perpendicularly on any given surface area of a body is known as thrust. அப்போது the effect of pressure can be increased by increasing the thrust or by decreasing the surface area of the body. ஒன்று அந்த ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா த்ரஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், இல்லை அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கணும். ப்ரெஷர் அதிகமாகணும்னா த்ரஸ்ட் அதிகமாகணும், அப்படி இல்லைன்னா என்னது? சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாகணும். ஆர் பை டிக்ரீஸிங் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பாடி. த ஆக்ஸ், நெயில், knife, injection needle, bullet, etc. or having sharp fine edges so as to exert a large pressure on a smaller area of the body in order to produce maximum effect. Axe தான் என்னது? கோடாலி. நெயில் அப்படிங்கும்போது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற நெயில். நைஃப் கத்தி, இன்ஜெக்ஷன் நீடில், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அந்த எட்ஜஸ் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். புல்லட் ஆல்சோ ஆர் ஹேவிங் ஷார்ப் ஃபைன் எட்ஜஸ் ஸோ ஆஸ் டு எக்ஸர்ட் அ லார்ஜர் ப்ரெஷர் ஆன் அ ஸ்மாலர் ஏரியா. ஸ்மால் ஏரியாவில் லார்ஜ் ப்ரெஷரை கொடுக்குது ஆஃப் த பாடி இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் மேக்ஸிமம் எஃபெக்ட். எக்ஸாம்பிள்ஸ் இதோட முடிச்சுக்கலாமா? எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோர் நம்பர் ஆஃப் வீல்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் அ ஹெவி கூட்ஸ் கேரியர் ஃபார் டிக்ரீஸிங் த ப்ரெஷர், தேர்பை இன்க்ரீஸிங் த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் ஆன் த ரோடு. ஸோ இப்போ பெரிய பெரிய ட்ரக்கு லாரிலாம் சொல்லும்போது அதோட அந்த கூட்ஸ் கேரி பண்ணிட்டு போகக்கூடிய அந்த ட்ரக்கெல்லாம் சொல்லும்போது அதுக்கு நிறைய நம்பர் ஆஃப் வீல்ஸ் வச்சுருப்பாங்க.
ஏன்னா அந்த வீல் வந்து என்ன பண்ணுன்னா அந்த பாடியோட அந்த பேக் சைடில் இருக்க அந்த ட்ரக்கோட ப்ரெஷரை வந்து அது கம்மி பண்ணிடும். அப்போ அதான் more number of wheels are provided for a heavy goods carrier for decreasing the pressure, thereby increasing the area of contact. ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அங்கே அதிகமாகும் ஆன் த ரோடு. அது ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அதிகமாகும் போது அங்கே ப்ரெஷர் தானே என்னவாயிரும், குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. ப்ராடர் ஸ்ட்ராப்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஆன் அ backpack for giving less pressure on the shoulders by providing a larger area of contact with the shoulders. ஸோ இப்போ இந்த பேக்கில் வந்துட்டு அந்த ஸ்ட்ராப் வந்து ப்ராடராக இருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ராப் வந்து ப்ராடராக இருக்கும்போது ஆர் ப்ரொவைடட் ஆன் அ பேக் அதான் அந்த பேக்கில் இருக்கக்கூடியது. ஃபார் கிவிங் லெஸ் ப்ரெஷர் ஆன் அ ஷோல்டரில் வந்துட்டு ப்ரெஷர் வந்து குறையும். ஏன்னா இது வந்துட்டு ஏரியா வந்து அதிகமாக ஆக்குப்பை பண்ணியிருக்கும். ப்ரொவைடிங் எ லார்ஜர் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வித் த ஷோல்டர். ஸோ இது வரைக்கும் கிளாஸ் போதுமா? நெக்ஸ்ட் இந்த ஃபோர்ஸ் புஷ் ஆர் புல்லுக்கு ஒரு டயக்ராம் காட்டுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸோட எக்ஸாம்பிள் பாருங்கள், அந்த புஷ் இல்லைனா புல். அடுத்த டயக்ராம் பாருங்கள், இந்த பக்கம் பாய் வந்து என்ன பண்ணுறான், அதை புல் பண்ணுறான், இந்த பக்கம் புஷ் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த ஃபோர்ஸ். ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா ஃபோர்ஸ்னால் என்ன, த்ரஸ்ட்னா என்ன, ப்ரெஷர்னா என்ன, த்ரஸ்ட்டு ஃபோர்ஸு ப்ரெஷர்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.